வர்ஷினி, இந்த பிக் பாஸ் சீசன் 8 உங்கள் பயணம் இத்துடன் முடிந்தது. Thank you boss. 2190 சம்திங் வந்துச்சு சார். மார்க்கா சொல்லு. 2190 சம்திங் வந்துச்சு சார். அவ்வளவுதான் எடுத்துக்க. ஆமா சார். 2190க்கு வந்து சாச்சனா எடுத்திருக்கா. அப்ப மத்தவங்க தானே அதிகமா எடுத்திருக்காங்க. அவ எப்படி சாச்சனா மேல போச்சு? அடுத்தது வந்து கலைப்புலி தானோ. கலைப்புலியா? சாரி, கலைப்புலி அவர் வந்தாரு. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 49 அண்ட் எபிசோட் 50 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான் டைம் வந்து சேர்ந்துரும். அந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம அது கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. நேரா உள்ள போனோடனே இன்னைக்கு ராணாவுடைய பர்த்டே அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு வாழ்த்தையும் சொல்லிட்டு 50th எபிசோட் அப்படிங்கிறதுனால நாங்க ஒரு பாட்டு ரெடி பண்ணிருக்கோம் சொல்லிட்டு வழக்கம் போல விஷால் ஜெஃப்ரி ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று பாடினாங்க. வழக்கமாவே வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுறதுக்கு எக்கச்சக்கமான டாபிக் இருந்தாலுமே அதெல்லாம் தூக்கி ஓரமா வைக்க நான் கேட்கிற கேள்வி தான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பார் இல்லையா. பட் இந்த வாட்டி கேள்வி கூட இல்லை, நான் ஒரு புதுசா டாஸ்க் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்ப நான் கூட ஏதோ சுவாரஸ்யமான டாஸ்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லார் கையிலையும் மயில் கல் கொடுத்து இவங்களோட கேம் இந்த டேவோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா. இதே டாஸ்க் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வச்சிங்க, மார்னிங் டாஸ்க்னு கொடுத்தீங்க, இப்போ வீக்கெண்ட் டாஸ்க்னு வச்சிருக்கேன். சரி ரைட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்டா தீபக் வந்தாப்புல வர்ஷினியோட கேம் வந்து 7வது நாளோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறமா வர்ஷினி கிட்ட எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. பட் எனக்கு தெரிஞ்சு வர்ஷினி இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் காமிச்சாங்க. இந்த ரோஸ்ட்ல கூட பயங்கரமா பேசினாங்க. ஸ்கூல் டாஸ்க்ல கூட பிரின்சிபலா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 7 டேஸ் மட்டும் தான் அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அவர் அப்படியே மாத்தி சொன்னாப்புல. வர்ஷினி தான் சொல்லுவேன், 7 டேஸோட அவங்க ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த மஞ்சரி வந்தாங்க. சௌந்தர்யாவுடைய கேம் வந்து 14th டே கூட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த 2 வீக் தான் அவங்க உண்மையா கேம் விளையாட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசா எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே வெளியே இருந்து ஷோவெல்லாம் நீ பார்த்துட்டு தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தான் என்ன பண்ணனே தெரியாம சும்மாவே சுத்திட்டு இருந்தாங்க. எனக்கு பேச தெரியாது, எனக்கு வந்து சண்டை போட தெரியாது, எனக்கு கத்த தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 3rd வீக்ல இருந்து எதெல்லாம் பண்ண தெரியாதுன்னு சொல்லி சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே 3rd வீக்ல இருந்து தான் சௌந்தர்யாவுடைய கேமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இவங்களுமே அப்படி தலைகீழ தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யாக்கு கொடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வாரம் அதோட அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. அண்ட் அடுத்த முத்துக்குமரன் அன்ஷிதாவுடைய கேம் 14th டேக்கு அப்புறம் தெரியவே இல்லை. இந்த சம்மந்தி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுனால மட்டும்தான் அன்ஷிதா வெளியே தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா பெருசா வெளியே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆக்சுவலா அதுல சண்டைனால அவங்க வெளியே தெரிஞ்சாங்க. பட் அதுக்கப்புறமா நிறைய இடத்துல வந்து அவங்களோட ஒப்பீனியனை எங்கெங்கெல்லாம் சொல்லணுமோ அந்த இடத்துல ரொம்ப ஹானஸ்டாவும் ஜென்யூனா சொல்லிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே கேம் பிளேல தான் வருதுன்னு நினைக்கிறேன். சம்மங்கி பிரச்சனை முடிஞ்ச வாரத்துக்கு பிறகு அன்ஷிதா இந்த வீட்டுல பெருசா எதுவும் பண்ணலன்னு எனக்கு தோணுது. அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்து சத்யாவோட கேம் 15th டேவோட முடிஞ்சு போச்சு. சாப்பிட்றாப்புல ட்ரெஸ் பண்றாப்புல, இதை தவிர்த்து பெருசா அவர் எதுவுமே பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மைதான், கரெக்ட் தான். இருந்தாலும் எதுக்குமா 15th டே வரைக்கும் போனேன்? டே 1ல இருந்து அந்த மனுஷன் அதை தானே பண்ணிட்டு இருக்காப்புல. டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆள்னா கண்டிப்பா சத்யா பேரை சொல்லலாம். சத்யா அவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கேம்ல அவங்க அதை காட்டலையோ அப்படின்றது எனக்கு தெரியுது. அண்ட் அடுத்த சாச்சனா 15th டேவோட அன்ஷிதா கேம் வந்து முடிஞ்சு போச்சு. என்ன காரணம் அப்படின்னா முத்துக்குமரன் சொன்னார் இல்லையா, சேம் சம்மதி மேட்டர்ல மட்டும் தான் வெளியே தெரிஞ்சாங்க, மத்தபடி பெருசா வெளியே தெரியல அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொன்ன அதே பாயிண்ட் சொல்லி விட்டாங்க. அந்த ஃப்ரைடேவை தவிர மிச்ச எதுலயுமே அன்ஷிதா வந்து எதுவுமே பண்ணல. அந்த அடுத்த ஆனந்தி வந்து ரயனோட கேம் 2வது நாளே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. என்னமா சொல்ற, 2வது நாளே முடிஞ்சு போச்சு? அது கேட்டா ஆமா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜியோட உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆனா 2வது நாள்ல இருந்து ஸ்ட்ராட்டஜி வச்சு என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தா ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. ரயன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்குன்னு சொன்னாரு. ஒரு 2 டேஸ்ல அவர் எதுவுமே பண்ணலையோ அப்படின்னு தோணுது. அந்த அடுத்த ரஞ்சித் வந்து வர்ஷினியோட கேம் 14th டேவோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன ரீசன் சொல்லி கேட்டா வந்ததுல இருந்து அந்த பிள்ளை எதுவும் பண்ண மாதிரி தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எதுவும் பண்ணலையோன்னு தோணுது சார், அதுல இருந்து எதுவும் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. அண்ட் அடுத்த ராணவுமே அன்ஷிதா பேரை சொல்லிட்டு 14th டேவோட அவங்க கேம் வந்து முடிஞ்சு போச்சு சார். 2 வீக்ஸ்க்கு அப்புறமா பெருசா அவங்க எதுவுமே பண்ணல, பசங்களோட மட்டும் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. 2 வீக்ஸ் தான் அவங்க விளையாண்டுருக்காங்க, அதுக்கப்புறம் பசங்களோட தான் மர்ஜ் ஆயிருக்காங்க. அண்ட் அடுத்த ஜெஃப்ரி இருந்துச்சு ஆனந்தியோட கேம் வந்து 35th டேவோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 5th வீக்ல தான் வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் உள்ள வந்தாங்க. அவங்க உள்ள வந்திருக்கும் போது ஆனந்தி வந்து எல்லாருமே மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னதுல இருந்து சரி ரைட் நம்ம மேனிபுலேட் பண்றோமா, இதுக்கப்புறம் பேசவே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க கேமே ரொம்ப குறைச்சிட்டாங்க.
பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமா அவங்களோட கேமே சுத்தமா இல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனா சொல்லி விட்டாப்ல. ஆனந்திக்கு தரேன் சார். வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்ட மாதிரி இருக்கு சார். அண்ட் அடுத்த அருண் பிரசாத் வந்து மஞ்சள் கேம் வந்து 14th டேவோட முடிஞ்சு போச்சு. 3rd வீக்ல என்னைக்கு அவங்க கேப்டன் ஆனாங்களோ, கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அதோட அவங்க கேமும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. கேப்டன்சிக்காக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாளே அவங்களோட ஆட்டம் முடிஞ்சது. அண்ட் அடுத்த தர்சிகா அன்சி ரஞ்சித் சாரோட கேம் வந்து 21st டேவோட முடிஞ்சு போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அது கடைசி அந்த டிவி டாஸ்க்ல ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் என்ன பண்ணாருன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா எதுவுமே பண்ணாத மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே ரஞ்சித்தும் சரி சத்யாவும் சரி எப்படிதான் 50 நாள கடந்தாங்க அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. கிங் அண்ட் குயின் டிவிக்கு அப்புறமா அவரை நான் பார்க்கவே இல்ல. அடுத்த அன்ஷிதா அன்சி தர்சிகாவோட கேம் வந்து 27th டேவோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பிசிக்கல் டாஸ்க்னாலே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. 2 வாட்டி கேப்டன்சிலாம் வாங்குனாங்க. பட் அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் வீக் கண்டஸ்டன்ட் மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அவங்களுக்கே தெரிஞ்சதால தான் இப்போ லவ் கண்டென்ட்லாம் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. சோ எங்கேயோ ஒரு இடத்துல அவ வீக்கா இருக்கு, தர்ஷிகாக்கு கொடுக்கறோம். ஓகே 27. அண்ட் அடுத்த வர்ஷன் என்சி ரஞ்சித் சாரோட 4வது நாள்ல இருந்து அவங்க கேமே முடிஞ்சு போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அம்புட்டு பேர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. என்னம்மா இது, நீ உள்ள வரும்போது பிக் பாஸ் ஷோவே நான் பார்க்கல, பார்க்காம தான் உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ அவருடைய 4 நாள் கேம் நீ அப்ப பாத்தியா அப்படி சொல்லி கேள்வி கேட்கும்போது இல்ல சார் நான் வந்து 4வது நாள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. எம்மா நல்லா போச்சு போ, அவர் வந்து எத்தனை நாள் கால்குலேட் பண்ணி சொல்லி சொன்னா 32 நாள் சார். சரி ரைட் உட்காருமா, நீ ரீசன் கூட சொல்ல வேணாம்னு குறை ஸ்டாப்ல 32 கொடுங்க. அடுத்த விஷால் வந்தாலே யார் பேரை டிஃபால்ட்டா சொல்லுவார் அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஜாக்லின் பேரை சொல்லிட்டு 7வது நாள்லயே அவங்க கேம் வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, வந்த முதல் வாரம் வந்து இந்த ரூமுக்காக ரொம்ப ஸ்டப்பனா வெளியெல்லாம் படுத்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா லபன் பேசிட்டு மட்டும் தான் இருக்காங்களே தவிர்த்து மற்றபடி எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. ரூம் பிரச்சனை அப்போ ஒரு விஷயம் ஸ்டபனா நின்னாங்க, சும்மா லபன் கத்துறதுக்கு மட்டும் தான் இருக்கே தவிர்த்து. அண்ட் அடுத்த சிவகுமார்ட்ட கேட்கும்போது ரஞ்சித்தோட கேம் வந்து 25th டேவோட முடிஞ்சு போச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அவரோட ஒப்பீனியன் வந்து ரொம்ப ஓபனா வெளியே சொல்ல மாட்டார் சார், அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரஞ்சித் சாருக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் சார். அந்த அடுத்த ஜாக்லின் நினைச்சாங்க, முன்னாடிலாம் விஷால் அடிக்கும் போது வாங்கிக்கிட்டே இருந்தாங்க, இப்ப திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இவங்களும் நாமினேஷன் நெகட்டிவ் வந்தா விஷால் பேரை தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் விஷால் பேரை சொல்லிட்டு 25th டேவோட அவனோட கேம் வந்து முடிஞ்சு போச்சு சார். நல்லா காமெடி பண்ணி 25th டே ஓட்டிட்டாப்ல. 25 நாளுக்கு அப்புறமா அதே காமெடி வச்சு ஓட்டலாம்னு சொல்லி பார்க்கும்போது அது முடியல சார், காமெடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டார் சார்ன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. அடுத்த 25 டேஸ்க்கு அந்த காமெடி வச்சு ஓட்டணும்னு நினைச்சாரு, அது முடியல. அண்ட் அடுத்த அந்த பவித்ராவுமே விஷால் பேர் தான் சொன்னாங்க. 40th டேவோட அவர் கேம் வந்து முடிஞ்சு போச்சு சார். ஃபன் என்டர்டைன்மெண்ட் இதை தவிர்த்து விஷால் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. விஷாலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபன் பாட்டை தாண்டி விஷால் யாரு. அடுத்த ரயன் வந்து ரஞ்சித்துடைய கேம் வந்து 7th டேவோட முடிஞ்சு போச்சு சார். அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து பிராங்க்னு ஒன்று பண்ணாங்க இல்லையா, அந்த பிராங்க்ல அந்த மனுஷன் ஏதோ கொஞ்சம் பேசின மாதிரி இருந்துச்சு, அவரோட ஒப்பீனியன் எல்லாம் வெளியே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வரைக்குமே எதுவுமே ரொம்ப ஓப்பனாவே பேசுறது கிடையாது. ஸோ அதோட அவர் கேம் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. சார் நான் 7 டேஸ் போட்டிருக்கேன், ரஞ்சித் சாருக்கு தரேன் சார். அண்ட் அடுத்த சத்யாவும் தர்சிகா பேரை சொல்லிட்டு 21st டேவோட அவங்க கேம் வந்து முடிஞ்சு போச்சு. அவங்க கேப்டன்சிக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தா வெறும் சேஃப் கேம் மட்டும் தான் ஆடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாரு. கேப்டன்ஷிப்ல மட்டும் தான் தெரிஞ்சாங்க, அதுக்கு ஃபுல்லா சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காங்க. சோ இதுல அதிகமான மைல்கல் வாங்கின ரஞ்சித், விஷால், அன்ஷிதா, தர்சிகா அண்ட் ஜாக்லின் இவங்க கிட்ட கேட்கும்போது ஜாக்லின் சொல்றாங்க, எப்பயும் ஒரே மாதிரி இருக்க முடியாது சார், எனக்கு கருத்து இருந்துச்சுன்னா அந்த கருத்தை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்ல தான் சார் செய்வேன். விஷால் வந்து யார்கிட்டையும் எதையும் பேச மாட்டான், அவன் காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பின்னாடி ஒளிஞ்சுப்பான், அந்த மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அவர் ஜாலியா அப்படியே பேசிட்டு காமெடியோட கலந்து அப்படி போவார். அண்ட் அடுத்த அன்ஷிதா கேட்கும்போது எல்லாரும் பேசுற மாதிரி என்னால பேச முடியாது சார், இந்த சம்மந்தி மேட்டர் கூட அதுவா கிரியேட் ஆனது தான், நான் வந்து கிரியேட் பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் முத்துக்குமரன் சொல்றது மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப விஜய் சேவி கேட்டாப்ல, என்னமா அவர் சொன்னது மட்டும் இல்ல மத்த 2 பேருமே கிட்டத்தட்ட அதுதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சார் எல்லாம் சொன்னது அது மாதிரி தான் இருக்கு, பட் இருந்தாலும் நான் அதை கிரியேட் பண்ணல, எனக்கு வரும்போது தான் சார் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ரஞ்சித் வந்து நான் இது ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதையும் பாசிட்டிவா எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா சார் அவங்க சொல்றதுனால நான் உடஞ்சி போக மாட்டேன் சார், அவங்க வாயிலே சூப்பரா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வைப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. பேச்செல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா செயல்ல எதுவும் இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சார். ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கணும் சார், பாராட்டுக்கு வரேன். அண்ட் ஃபைனலா தர்சிகா வந்து கீழே வந்தாலும் மீச்சல மண் விட்டாது சார் அப்படிங்கிற மாதிரி, சார் நான் வந்த உடனே ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டேன் சார், அதனால எல்லாருமே நான் மேலே பார்த்துட்டு இருக்காங்க சார், அப்ப நான் கீழே இருக்கும்போது என்னமா மேலே இருந்தா திடீர்னு கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க சார். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் சார், அதுக்கு மேலே நான் புஷ் பண்ணி கொடுத்தனா கொஞ்சம் ஃபேக்கா இருக்கும் சார், நான் ஃபேக்காலாம் இருக்க மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது யாருமா நீ ஃபேக்கா இருக்க மாட்டேன், அது பிசிக்கல் டாஸ்க்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க, இப்போ டாஸ்க்ல கூட இது ஸ்ட்ராங்கா இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால சரி ரைட் எதுவும் பண்றது இல்லை, அட்லீஸ்ட் கண்டென்ட் கொடுக்கணும், லவ் கண்டென்ட் ஆச்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபேக்கா ஒரு லவ்
லவ் கண்டென்ட் உள்ள கொடுத்துக்கிட்டு கடைசியில் நான் ஃபேக்கா இருக்க விரும்பலன்னு வேற பேசிட்டு இருக்கியே, யாருமா நீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க கண்ணுக்கு நான் மேபி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டேன் போலனால இவங்க கண்ணுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கம்மியா தெரியுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வர்ஷினி கிட்ட கேட்கும்போது ஓப்பன் அப் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் சார், 3rd வீக்ல தான் ஓப்பன் அப் ஆகிருக்கேன், இந்த வீக் தான் என்னோட கேமே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரைட்டு தான்மா, நீ கேமை ஸ்டார்ட் பண்ண, ஆனா இந்த வீக்கே உங்க கேமையும் முடிச்சு விட்டாங்களே. கேம் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அவ்வளவு டைம் தேவைப்பட்டுச்சு சார். அண்ட் அடுத்த விஷால் கிட்ட கேட்கும்போது என்டர்டைன்மெண்ட் பண்றேன், காமெடி பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க சார். அதனோட இயல்பு சார், நான் ஒன்றும் வேணும்னே பண்ணல, மற்றவங்க முன்னாடி நான் வேணும்னே போயிட்டு காமெடி எல்லாம் பண்ணல சார், இதான் நான் இப்படி தான் சார் இருப்பேன், நான் மாத்திக்கவே மாட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா விஜய் சேதுபதி கேட்டாப்ல, உன்னை வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய வெளிப்பாடு தான் அது, அதை பத்தி நீ கொஞ்சம் யோசிக்கலாம், அதை விட்டுட்டு இப்படி தான் சார் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை, இருந்தாலும் யூ ஆர் சேவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டாவே விஷாலை சேவ் பண்ணி விட்டாப்ல. யூ ஆர் சேவ்டு விஷால். அண்ட் இதில் ஒரு பயங்கரமான காமெடி என்னன்னா, இது ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்ல பெருசா யாருமே அட்டாக்லாம் கூட பண்ணிக்கல, ரொம்ப நார்மலா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் விஜய் சேதுபதி சொல்றாப்ல ரொம்ப சீரியஸா போயிடுச்சுல, அதனால எல்லாரும் ஆஃப் ஆயிட்டாங்கல்ல, விடுங்க நம்ம இன்னும் கொஞ்சம் சீரியஸா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பத்தி திரும்ப பேச போறாராம், ஷாப்பிங் டாஸ்க்கை பத்தி பேச போறாராம். உள்ள போயிட்டு ஷாப்பிங் பிரச்சனைன்னு பேசிடலாமா? அதை பார்க்கும்போது ரைட், வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டஸ்டன்ஸ் தான் பெருசா காமெடி பண்றது இல்ல, இவராச்சும் நல்லா காமெடி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நேரா உள்ள போனோன்னே அருண் அண்ட் முத்துக்குமரன் 2 பேரும் என்ஜின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேவ் பண்ணி விட்டாரு. அருண் முத்துக்குமரன் யூ போத் ஆர் சேவ். வழக்கமா பல வீக்கெண்ட் எபிசோட்ல சேவ் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நடக்காது, அந்த இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல சேவ்ங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது, ஆனா அதுவுமே ஹையஸ்ட் ஓட்டிங் ஆர்டர் அப்படிலாம் நடக்கல, ரேண்டமா தான் நடக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒண்ணுமே புரியல சார், ஒரு நிமிஷம். நம்ம இந்த வாரத்திலே நடந்த ரொம்ப முக்கியமான சம்பவமாக்கி இந்த ஷாப்பிங் டாஸ்க் மேட்டருக்கு வரும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு, ஏன்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான மேட்டர் இல்லையா. அப்ப சாச்சனா, அன்சிதா, ஜாக்லின் 3 பேர் நிக்க வச்சு என்னமா மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் 11,000 ஸ்கோர் பண்ணிருந்தோம், ஆனா பர்ச்சேஸ் பண்ணது 12,040 ரூபீஸ் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. டைம் கொடுத்தாராமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சார் டைம்லாம் கிடையாது, எவ்வளவு நேரம் வேணாலும் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படி கொடுத்து சொதப்பிட்டீங்களா சூப்பர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் பஜர் அடிப்பேன் அப்படி வர சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஜாக்லின் கிட்ட கேட்கும்போது ஜாக்லின் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் முன்னாடிலாம் வந்து ஒரு ஆள் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க சார், பட் இந்த வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா 3 பேரும் ஆளுக்கு 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன்ல போயிட்டோம் சார். எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கெட் ரிமைனிங் இருக்கும்போது 11,000 வந்துருச்சு சார். அந்த பக்கெட்டை அப்படியே கவுத்தி விட்டுருந்தா கூட நாங்க வந்து மீதியை வந்து எடுத்து வந்திருக்கலாம், ஆனா அதை யோசிக்காம நாங்க சொதப்பிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சாச்சனா மேல ஏன் பழி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. சாச்சனாக்கு ஒரு ரிவ்யூ யார் சொன்னது? மஞ்சு. அப்ப இந்த சாச்சனாப்ல சொல்லிச்சு யார் யார் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் சார் உள்ளவே போனா. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் எடுக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்து அவங்க எடுத்துட்டாங்க சார், அதனால தான் இந்த குழப்பம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேமா, யார் ஒன்னு ப்ளேம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டா, அன்சிதா வந்து நான் வந்து அதிகமான சக்கரை வந்து எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு பக்கம் சொன்னாங்க, இன்னொரு பக்கம் மஞ்சரி வந்து எதுக்கு வந்து சாச்சனாவை அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ளேம் பண்ணாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அன்சிதா வந்து சக்கரை என்னால தான் காலி ஆகுற மாதிரி ஒரு ப்ளேம் பண்ணாங்க. அப்புறமா இதை பத்தி அன்சிதா கிட்ட கேட்கும்போது அன்சிதா சொல்றாங்க, சார் லக்ஸரி ஐட்டம்ஸ் அதிகமா எடுத்துட்டாங்க சார், 5 ஜாம் பாட்டில் 3 பீனட் பட்டர் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி நான் சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம விஜய் சேதுபதி கேட்கறப்பல, சாச்சனா நீ எதுக்காக அதிகமா பர்ச்சேஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, சார் நான் அவ்வளவுலாம் எடுக்கல சார், நான் எடுத்தது ஒரே ஒரு ஜாம் பாட்டில் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஜாக்லின் வந்து 2மா இல்ல 1 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்து சார் இதை எடுத்து சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2109 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. 2109 இப்படி ஒரு நம்பர் நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பக்கம் போயிட்டு கூகுள்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா தெரிஞ்சு அது 2190 அப்படின்னு சொல்லிட்டு 2190 சார். 2190 சார். அப்ப விஜய் சேதுபதி கேட்டப்ப, சரி ரைட், அந்த பிளே கொடுத்த அமௌண்ட்டை விட கம்மியா தானே பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, அப்புறமா ஏன் அந்த பிளே ப்ளேம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மஞ்சரி சொன்னாங்க, எப்பயுமே வந்து வழக்கமா டிவியில காட்டுவாங்க சார் யார் யார் எதெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் இந்த வாட்டி டிவியில காட்டல, உள்ள இருந்து வெளியே வந்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சு தான் நாங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்ப அன்சிதாவும் ஜாக்லினும் மாறி மாறி வந்து சாச்சனா மேல பழிய போடும்போது ஓகே ரைட், அப்ப சாச்சனா தான் தப்பு பண்ணிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒரு பக்கம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அன்சிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆளாளுக்கு என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி தான் சார் உள்ளவே போனோம், ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமா சாச்சனா பிள்ளை கிட்ட எதெல்லாம் எடுக்க சொன்னோமோ அந்த பிள்ளை எடுக்கல, அதனால சாச்சனா கிட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணேன், இதை எடுத்தியாமான்னு சொல்லி கேட்டா இல்லன்னு சொல்லிச்சு, நான் எடுத்தேன், அதை எடுத்தியாமான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லன்னு சொல்லிச்சு, அதெல்லாம் எடுத்து போட்டேன். சோ என்னாச்சு அப்படின்னா, என்னோட பட்ஜெட் 3000 இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து அதிகமா சாச்சனா பிள்ளை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதுல நான் எடுத்துக்கிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கிளியரா தான் சொன்னாங்க. ஆனாலும் விஜய் சேதுபதி அந்த பாயிண்ட் தூக்கி ஓரமா வச்சிட்டாப்ல, அது சாச்சனா புள்ளிக்கு அகைன்ஸ்டா இருக்கு, நான் அதை பத்தி கேட்க மாட்டேன், அதை கண்டுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சாச்சனா புள்ளிக்கு சாதகமா என்ன பாயிண்ட் இருக்கு, கொடுத்த 3000 ரூபாய்க்கு அந்த பிள்ளை 2190 ரூபாய்க்கு
2190 பர்ச்சேஸ் பண்ணிருக்கா இல்லையா, அது கரெக்ட் தானே? அப்புறமே ஏன் ப்ளேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க ஒரு ரீசன் சொல்றாங்க இல்லையா, ஒரு நியாயமான ரீசன், அந்த ரீசனை விட்டுறாப்ல. இவருக்கு தேவையானது கொடுத்த பட்ஜெட்டை விட கம்மியா தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, அப்புறமே ஏன் ப்ளேம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதே பாயிண்டே பிடிச்சி பேசிட்டு இருக்காப்ல. 2190க்கு வந்து சாச்சனா எடுத்திருக்கா, அவ எப்படி சாச்சனா மேல போச்சு? அப்பயும் மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு சார். அப்ப அன்ஷிதாவும் சொல்றாங்க, ஜாக்லினும் சொல்றாங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லும்போது இந்த சாச்சனா புள்ள எதுவுமே பேசாம அமைதியா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அந்த புள்ள தப்பு பண்ணிருக்கு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் எங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாச்சனா புள்ள கேட்கும்போது, இல்ல சார், இந்த சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறு, எல்லாத்தையும் நான் தான் எடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க சார். 5 ஜாம் பாட்டில் நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சௌந்தர்யா கேட்ட உடனே சௌந்தர்யா சொல்றாங்க, இல்ல சார், நான் ஸ்டார்டிங்ல அப்படிதான் சார் நினைச்சேன், இந்த புள்ள தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சாச்சனா என்கிட்ட வந்து தனியா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த புள்ள மேல தப்பு இல்ல, அவங்க 2 பேர் மேல தான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. இவ வந்து கரெக்ட்டா தான் பண்ணிருக்கா, எடுத்தது இவங்க 2 பேர்னு எனக்கு தெரிஞ்சு சார். ஜாக்லினும் அன்ஷிதா வந்து சாச்சனா மேல பழிய போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இல்லையா, இதை எப்படா மாத்தி விடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஜாக்லின் என்ன பண்றாங்க, சார் இதுக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா சார், இவங்க எல்லாரும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கேர்ள்ஸ் டீம் கை காமிச்சு என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது மஞ்சரி வந்து நெய் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க சார், தர்ஷிகாக்கு மைதா வேணும்னு சொல்லி கேட்கறாங்க சார். இப்படி ஆளுக்கு ஒண்ணு கேட்டா நான் என்ன சார் பண்ணுவேன், நான் அதனால தான் சார் பிரஷர்ல அதிகமா எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏமா முதல்ல ஷாப்பிங் டாஸ்க்ல நீ போற அப்படின்னா உனக்கு முதல்ல பொறுமை வேணும். ஆளுக்கு என்ன தேவை அப்படிங்கறத சொல்லதான் செய்வாங்க. என்ன இந்த வாட்டி 11,000 ரூபாய் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சோ நீ போற, நீ பர்ச்சேஸ் பண்றீங்க, உங்களால எடுக்க முடிஞ்சா எடுக்க போறீங்க, எடுக்க முடியாட்டா எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வச்சிட்டு வந்த போறீங்க. ஒருவேளை நீங்க எடுத்து வரலாம், என்ன நான் சொல்லி நீங்க எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோச்சிக்கிட்டாங்கன்னா நீ வந்து சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும். ஆனா எல்லாரும் போட்ட பிரஷர்னால தான் நான் சொதப்பிட்டேன்னு சொல்லி சொல்றதுல ஏதாச்சும் நியாயம் இருக்காமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் இதையாச்சும் வந்து விஜய் சேதுபதி கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா சரி விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி விட்டு வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுறதுக்கு பல முக்கியமான டாபிக் இருந்தாலுமே குறிப்பா இந்த ஷாப்பிங் டாஸ்க் பத்தி எதுக்காக எடுத்திருக்காரு அப்படின்னா, அவருடைய மகள் சாச்சனா புள்ளிக்கு சில சாதகமான பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணுமா இல்லையா, அந்த புள்ளிக்கு அகைன்ஸ்டா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கணுமா இல்லையா, அதுக்காகவே இந்த டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணி சாச்சனாக்கு ஒரு பாராட்டை கொடுத்து இதனால தான் அந்த புள்ளி நான் சேவ் பண்றேன் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியே சௌந்தர்யாவையும் சாச்சனாவையும் நிக்க வச்சு 2 பேரும் சேவ்னு சொல்லி விட்டாப்ல. பொறுமையா நிறைய ஜாமும் பிரெட்டும் சாப்பிடுங்க, போத் ஆர் சேவ். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த சாச்சனா புள்ள இப்படியே டிராவல் பண்ணிச்சு அப்படின்னா கடைசியில டாப் 5ல வந்து ஒருவேளை டைட்டிலையும் வின் பண்ணிட்டு நம்ம விஜய் சேதுபதி எல்லாக்கிட்டையும் அந்த புள்ள வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே, அந்த புள்ள வின் பண்றது கரெக்ட் தானே, ஆமா தானே சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் சேர்ந்து ஆமா ஆமான்னு சொல்லிட்டு போனாலும் போயிடுவோம் போல இருக்கு. அண்ட் அதே மாதிரி பாய்ஸ் டீம்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா, விஷால் சொல்லிட்டு இருப்பாப்ல, தீபக் வந்து ஓவர் டாமினேட்டா இருக்காப்ல, எல்லா விஷயத்தையும் அவரே டிஸ்கஸ் பண்ணி அவரே முடிவு எடுக்கிறாரு, அவர் பக்கெட்ல அவ்வளவு எடுத்து வச்சிருக்காரு, இருந்தாலும் என் பக்கெட்ல இருக்கிற பொருள்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு தவிர்த்து என்னென்ன பொருள்லாம் எடுத்து வெளியே வச்சாப்ல அப்படிங்கிறது அந்த இடத்துல விஷால் வந்து சொல்லல. பட் இங்க விஜய் சேது கேட்கும்போது சொல்றாப்ல, அதாவது இந்த தீனி பொருள் இருக்கு இல்லையா, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதெல்லாம் போயிட்டு தேடி ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், அந்த ஃபிளேவர் இந்த ஃபிளேவர்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீமுக்கு கிடைக்காம எடுத்து வச்சிருந்தாப்லையா, அதெல்லாம் தான் தீபக் எடுத்து வெளியே வச்சிருக்காரு போல இருக்கு. ஸோ தீபக்கை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன வழியோ அதை முதல்ல பார்ப்போம்டா, இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் செகண்டரி தான், ஸோ அதெல்லாம் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காப்ல. ஆனா அந்த முடிவே ஏதோ தப்பான முடிவு மாதிரி விஷால் வந்து பின்னாடி பேசியிருக்காப்ல. ஸோ அதை தான் விஜய் சேது இங்க குத்தி காமிச்சாப்ல. பட் இருந்தாலுமே அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாப்ல. இல்ல சார், நான் தேடி எடுத்தேன் சார், கேர்ள்ஸ் டீமுக்கு கிடைக்காம எடுத்து வச்சேன் சார், அவர் இருந்து எடுத்து வச்சிருக்கலாமே சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது விஜய் சேது சொன்னாப்ல, எது வந்து முக்கியமோ அதுக்கு தான் ஒரு பிரியாரிட்டி கொடுத்திருக்காப்ல, அதுக்கு ஒரு பாராட்டு கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி விஷால் கிட்ட சொன்னாலுமே கடைசி வரைக்கும் விஷாலுக்கு அது புரிஞ்ச மாதிரியே தெரியல. அவர் பாராட்ட மனசு இல்லையா சார் உங்களுக்கு? சார் இல்ல சார், ஒரு அப்ப இந்த ராஜா ராணி டாஸ்க்கு வந்தாப்ல, ராஜா ராணி அப்படின்னு சொல்லிட்டு ராணவன் சாத்துக்கு அவங்க 2 பேரும் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ராணவன் சொன்னாப்ல, சார் சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் வந்து சாச்சனாப்ல இருந்த இடத்த விட்டு எந்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த டாஸ்க் கொடுத்த மாதிரி இருந்துச்சு சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துச்சு. அப்ப ராணவன் கேட்கும்போது இந்த ராஜகுருவும் இந்த படைத்தளபதியும் முக்காவாசி பார்த்துக்கிட்டாங்க சார், அதுக்கப்புறமா நான் பார்த்தேன் இதெல்லாம் வேலைக்காகாது, நானே இறங்கி சில முடிவுகள் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன் சார். ஒரு சில டைம்ல தளபதி ராஜகுரு இல்லாத டைம்ல நானே மொத்த கேர்ள்ஸ் டீமையும் வந்து ஹேண்டில்லாம் பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசிட்டு இருந்தாப்ல. செகண்ட் டே வந்து எனக்கு ரொம்ப சைலண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் இறங்கி நான் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்ப விஜய் சேது பார்த்தாப்ல, சரி ரைட், உன்னை பேச விட்டா நீ பெருமையா தான் பேசுவ, உன்னை பத்தி மத்தவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அருண் சொன்னாப்ல, முழுக்க ராஜகுருவும் படைத்தளபதியும் சேர்ந்து ராஜாவை ஒளிச்சு வச்சு இவங்க 2 பேர் தான் ஒரு கேமே வந்து ஆடினாங்க சார், பெருசா வந்து அவர் வெளியே தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. தளபதியாரும் ராஜகுரு ராஜாவை ஒளிச்சு வச்சு இவங்க 2 பேரும் விளையாண்டு இருந்தாங்க. முத்துட்டு கேட்கும்போது ராஜாவையும் ராணியும் போட்டு கம்ம வச்சு ஒட்டின மாதிரி 2 பேரும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சே வரல சார், முழுக்க ராஜகுருவும் படைத்தளபதி தான் எல்லா முடிவுகளையுமே எடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அவர் எந்திரிக்கும் போது நெஞ்சாங்குள்ள டம்முன்னு அடிச்சு உட்கார வச்சிட்டாங்க சார். அண்ட் அடுத்த ஆனந்தி வந்து இது ராணவ் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சார், ராணவ் வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வந்ததுக்கு அப்புறம் பெருசா எந்த வாய்ப்பும் கிடைக்கல, இந்த ராஜா அப்படின்ற கேரக்டர் வந்து அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, அதை யூஸ் பண்ணி ஒரு பெருசா வெளியே காமிச்சிருக்கலாம், ஆனா அந்த மனுஷன் பெருசா எதையும் பண்ணல
அதை பார்க்கும்போது நல்ல வேளை இந்த ராஜாராணி கேரக்டர் நமக்கு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே எனக்கு வந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா டாஸ்க் முடியும் போது நம்ம ராஜாவும் ராணியும் இல்ல. அப்ப விஜய் சேதுபதி ரைட்டுப்பா எல்லாரும் பேசுனது கேட்டியா இப்ப சொல்லுங்க ராணவ் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ராணவ் சொன்னாப்ல இல்ல சார் எனக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க, மக்கள் வந்து டைரக்டா என்கிட்ட வந்து பேச முடியாது, அதாவது படைத்தளபதியும் அந்த ராஜகுருவையும் தாண்டி தான் வந்து என்கிட்ட பேச முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விஜய் சேதுபதி கேட்டாப்ல சரி ரைட் மக்களுக்கு அந்த ரூல்ஸ் பா, உனக்கு அந்த ரூல் இருக்கா, நீ போய் டைரக்டா பேசிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டது கடைசி வரைக்கும் ராணவுக்கு புரியவே இல்லை. சார் இல்ல சார் எனக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்துச்சு சார் சொல்லிட்டு மறுபடியும் அந்த மனுஷன் அதையே பேசிட்டு இருந்தோன்னா சரி ரைட்டுப்பா நீ என்கிட்ட பேச வேணாம், எது வந்தாலும் மக்கள் கிட்ட பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. அவங்களுக்கு பதில் சொல்லுங்க, நான் வேடிக்கை பார்க்கறேன். ஓகே. அப்ப ராணா என்ன பண்ணாப்ல சரி ஓகே நான் மக்கள் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒண்ணா என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா இந்த கலைப்புலி தானு இருக்கார்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்குலாம் குபீர்னு திருப்பி வந்துருச்சு. என்னது கலைப்புலி தானுவா யாரியா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் சேதுபதி சிரிக்கிறாப்ல இருக்கிற 50 பேர் சிரிக்கிறாங்க. எனக்குலாம் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு காமெடியை பண்ணிட்டு அந்த மனுஷன் அவன் பாட்டு சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தான். இது வந்து கலைப்புலி தானோ கலைப்புலியா சாரி அவர் வந்தாரு. அப்ப தீபக் சொன்னாப்ல இல்ல நான் வந்து ராஜா கிட்ட நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தேன், கடைசி வரைக்கும் அவர் பெருசா எதுவுமே சொல்லல, கடைசி டைம்ல தான் வந்துட்டு நான் கலை நிகழ்ச்சி பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாப்ல அதுக்குள்ள டாஸ்கே வந்து முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் அடுத்த ரயன் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் சொன்னார் சார், பட் அதெல்லாம் நல்லாவே இல்ல, நானும் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அது 3 பேர் டிஸ்கஸ் பண்ணி அது நல்லா இருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம், அந்த மாதிரி ராணவ் சொன்னது நிறைய ஐடியாஸ் வந்து நல்லா இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சார் அவர் ஐடியா சொன்னார் சார், நல்லா இல்ல சார். அண்ட் கடைசியா முத்துக்குமரன் நினைச்சாப்ல இப்போ நான் உனக்கு புரிய வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டூ நத்திங் மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டோ வச்சிருந்தாங்களா, அந்த போட்டோல நீ என்ன கெட்டப்ல இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ராஜா கெட்டப்ல இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், ராஜா கெட்டப்ல நீ டூ நத்திங்கா தான் இருந்திருக்க அப்படிங்கறத சொல்லாம சொல்லிருக்காங்க. நீயே என்ன சொன்ன செகண்ட் டேல இருந்து நான் கொஞ்சம் உஷாராகி நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னியா, அப்ப ஃபர்ஸ்ட் டேல நீ சுத்தமா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டோம். அப்ப ராணவ் சொன்னாப்ல ஆமா நான் செகண்ட் டேல நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த எஃபோர்ட் நீ உனக்குள்ளேயே தான் போட்டுக்கிட்டே தவிர்த்து கடைசி வரைக்கும் அது வெளியே தெரியல, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ராணவ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாப்ல. அதாவது விஜய் சேதுபதி கஷ்டப்பட்டு ஒரு ஆளுக்கு புரிய வைக்கிறார் இல்லையா, அதை இந்த இடத்துல முத்துக்குமரன் எவ்வளவு எளிமையான முறையில் ஒரு 3-4 எக்ஸாம்பிளை சொல்லி புரிய வச்ச மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது புரியாம பேசக்கூடிய ஒரு ஆளுக்கு கூட புரியுற அளவுக்கு பேசுறாரு முத்துக்குமரன். அடுத்தடுத்த சீசனுக்கு இந்த மனுஷனே ஹோஸ்டா கூட அனுப்பலாம் போல இருக்கு. விஜய் சேதுபதி விட்டா என்னப்பா என்ன சுத்த விட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா, நான் கேட்கறது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் புரியுற மாதிரி பேசினா ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இவரே புரியாம சுத்த விட்டுட்டு கடைசில கண்டஸ்டன்ஸ் தான் பேசி பேசி என்ன சுத்த விட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கறத சீசன் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருந்தா அதுல என்ன நியாயம் இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எஃபோர்ட் போட்டேன்னு நினைக்கிறேன். எஃபோர்ட் உனக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தா யாருக்கு தெரியும். அப்பயும் விஜய் சேதுபதி சொல்றாப்ல என்னையும் ராணவையும் பேச விட்டா கிட்டத்தட்ட 4 எபிசோடுக்கு பேசலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு மனுஷன் பேசிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. இப்ப கூட பாருங்க எல்லாருமா சேர்ந்து தான் அந்த மனுஷனை புரிய வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ராணவுக்கு புரிய வச்சோம், வெரி குட். அண்ட் அப்புறமா விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போனதுக்கு அப்புறமா ராணா வந்து சத்யா கிட்டயும் சிவா கிட்டயும் இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது இப்பதான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அங்கிருந்து அருண் தேங்க்யூ அருண் இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இப்பதான் புரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரே தவிர்த்து கடைசி வரைக்கும் என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கறத சொல்லவே இல்ல. ப்ரோ எனக்கு செம்மையா புரியுது ப்ரோ, சீரியஸ்லா எனக்கு. அப்ப இந்த ராணி சாச்சமா தேவி கிட்ட கேட்கும்போது சாச்சனாப்ல சொல்லுது சார் நான் ஏதாச்சும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சாலும் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடாது, அதுக்கு தான் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ராஜகுரும் படைத்தளபதி எல்லாத்தையும் அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி கேட்டாப்ல என்னமா இப்படி சொல்ற, இது ஒரு நல்ல கேரக்டர் தானே, இது ஒரு நல்ல ரோல் தானே, நல்லா விளையாடி இருக்கலாம்ல அப்படி கேட்டோம்னா ஆமா சார் விளையாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே இதை பத்தி மத்தவங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப சத்யா சொன்னாப்ல நாங்களாம் கோமால போயிட்டோம் சார், அந்த அளவுக்கு குழப்பிட்டாங்க சார், நான் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி கண்ணை காட்டுவாங்க, நான் உள்ள போனதுக்கு அப்புறம் ஏன் போனீங்கன்னு சொல்லிட்டு படைத்தளபதி கேட்பாங்க, இந்த பக்கம் வந்திருக்கேன் சொல்லிட்டு ராஜகுரு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, என்ன பண்ணனே தெரியாம ஒரு மாதிரி உழப்பிட்டு சுத்திட்டு இருந்தோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உழப்பி இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன இப்படி தானே உழப்பி விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் விஜய் சேதுபதி அதே பாயிண்ட்ல நின்று இருந்தாப்ல. ஒரே உழப்பல்லே போயிடுச்சு சார். எதுலயே போயிடுச்சு, அப்படியே உழப்பிட்டு போயிடுச்சு சார் எல்லாமே. அப்ப அன்சிதா சொன்னாங்க 2 டீம்லயுமே வந்து படைத்தளபதி தான் சார் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, எல்லா முடிவுகளுமே அவங்க தான் சார் எடுத்துட்டு இருந்தாங்க, எல்லா டிஸ்கஷனுமே அவங்க தான் சார் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பக்கம் தீபக் இந்த பக்கம் மஞ்சரி வந்து கொஞ்சம் டாமினேட்டாவே இருந்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மஞ்சரி கிட்ட கேட்டாங்களா, அப்ப மஞ்சரி சொன்னாங்க இல்ல சார் சாச்சனா கிட்ட இருந்து பெருசா விஷயங்கள் வரல சார், இன்புட் வரல சார், சாச்சனா பொறுத்த வரைக்கும் அவங்க பேசினாலே பர்சனல் அட்டாக்கா தான் போறாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணும்போது நாங்க போய் அதுக்கு முட்டை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு சார், இப்படியே தான் இந்த டாஸ்கே போயிட்டு இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ரைட்மா இப்போ யார் மேல தப்பு அப்படின்னு மஞ்சரி பார்த்தாங்க, எப்படி சாச்சனா மேல தப்புன்னு சொல்லி சொன்னா நம்மள தான் வச்சு செய்வாரு, வேற வழியே கிடையாது, நம்ம மேல தான் தப்புன்னு சொல்லிடுவோன்ட்டு நான் தான் சார் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சாச்சனா புள்ளியும் சார் நான் தான் தப்புன்னு அந்த புள்ள சொல்லிச்சு. தப்பு ராணியோட தான் உங்களோட தான்
என்னோடதுதான் சார். உங்களோட தானா? அப்ப விஜய் சேதுபதி கேட்டாப்ல சாச்சனா நீ எதுக்கு தப்புன்னு சொல்லி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சார் நான் தான் சார் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், இந்த செங்கோல் வாள் இதெல்லாம் நான் வந்து தொலைச்சிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. சரி ரைட், இதுக்கு மேல நான் பேச விருப்பப்படல, நீங்க ரெண்டு பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மஞ்சரி பேச ஆரம்பிச்சாங்க. மூச்சடைக்கு பேசுறாங்க, கேப் விடாம பேசுறாங்க. உடனே சாச்சனா புள்ளி அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்துச்சு. ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்தானே இப்ப சொல்லுங்க யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சாச்சனா புள்ள என் மேல தான் சார் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. தப்பு அக்செப்ட் பண்ணிக்கிறியா? அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். அப்ப உட்கார்ந்துருக்க அப்படிங்கிற மாதிரி குறைச்சிட்டாரு. நான் எடுக்காதனால தான் அவங்க அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாங்கன்றதுனால அது ஏன் மேல தான் சார் தப்பு. அண்ட் இந்த மேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜாக்லின் அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் நிக்க வச்சு இவங்க ரெண்டு பேரும் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி விட்டாப்ல. உங்க ஆட்டத்தை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. யூ போத் ஆர் சேவ்ட். அப்புறமா விஜய் சேதுபதி ரோஸ்ட் மேட்டருக்கு வந்தாப்ல. அதை பார்க்கும்போது சரி ரைட், ஷாப்பிங் டாஸ்க்ல விட்டுட்டாப்ல, இந்த ராணி டாஸ்க்ல விட்டுட்டாப்ல. ஆனா அந்த ரோஸ்ட் மேட்டர்ல சாச்சனா பிள்ளையை கண்டிப்பா கண்டிச்சே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வன்மத்தை கக்கிருக்கு, பர்சனல் அட்டாக்லாம் பண்ணிருக்கு. சௌந்தர்யாவை கொஞ்சம் நஞ்ச வார்த்தையை கேட்டுச்சு, என்னென்னமோ கேட்டுச்சு. ஸோ அதுக்கு ஒரு 4 வார்த்தையாச்சு இவரு கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணீங்க? நான் பண்ண ரோஸ்ட்டை கூட கொஞ்சம் நாகரிகமா பண்ணேன், ஆனா நீங்க அப்படியே பண்ணீங்க, முழுக்க முழுக்க வன்மத்தை தான் கக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி காமனா சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறமா சௌந்தர்யா வந்து நீங்க எல்லாரும் ரோஸ்ட் பண்ணது, சௌந்தர்யா பாய் டீம் அணிக்க வச்சு ரோஸ்ட் பண்ணது, இதெல்லாம் என்ன சொல்றது எனக்கு சத்தியமா தெரியல. இருந்தாலும் ரோஸ்ட் அப்படிங்கிறதுனால அது எதுவும் கருத்து சொல்ல நான் விருப்பப்படல அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாரு. அது ரோஸ்ட்டுங்கனால நான் அதை பத்தி எதுவும் சொல்ல விரும்பல. ஆனா நிறைய வன்மம் வெளிப்பட்டது, இன்னும் கொஞ்சம் ஃபண்டா இருந்திருக்கலாம். அதை பார்க்கும்போது இந்த ரோஸ்ட் மேட்டர்ல மட்டும் சாச்சனா இன்க்ளூட் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா யார் யாரெல்லாம் வச்சு செய்யணுமோ சிறப்பா வச்சு செஞ்சிருப்பாரு. ஆனா அதுல ஹைலைட்டா இருக்கிறது சாச்சனா புள்ள தான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே சரி கொஞ்சம் ஓரமா விட்டுங்க, இதை பத்தி அப்புறமா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அவாய்ட் பண்றாங்களா? நான் அதை பத்தி கவலைப்படுறேன். வழக்கமா விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் பேசுங்கப்பா, சேஃப் கேம் ஆடுறீங்க சேஃப் கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு கடைசியில உண்மையிலேயே சேஃப் கேம் ஆடுறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான். அதுவும் குறிப்பா சாச்சனான்னு சொல்லி வந்துட்டா அந்த இடத்துல அவருடைய சேஃப் கேமை பார்க்கணுமே, ஐயோ அதெல்லாம் வந்து அவரால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பா பண்றாப்ல. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. அம்மா ராணா கூப்பிட்டு உனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி ஓகே பார்ட்டி சேவ்ட் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. சோ மீதி 4 பேர் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயன், ஆனந்தி, தர்சிகா அண்ட் வர்ஷினி இவங்க 4 பேர் தான் இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. குறிப்பா இதுல வந்து தர்சிகா வந்து எப்பயாச்சும் தான் நாமினேஷன்ல வராங்க, அவங்களும் டேஞ்சர் ஜோன்ல வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் ஆனந்தி மொத்தமாவே 2 வாட்டி தான் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் 2 பேர் இருக்கும்போது அவங்க வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க, இப்போ 4 பேர் இருக்கும்போது அவங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. சோ அவங்க போற போக்க பார்த்தா கூடிய சீக்கிரத்துல வெளியே போயிருவாங்க அப்படிங்கிறது நல்லா கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அண்ட் இந்த வாட்டி எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து நான் கார்டை காமிச்சு ஒரு ஆள் வெளியே போறது அப்படிலாம் கிடையாது. பிக் பாஸே ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காரு, அவரே எவிக் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்ல. அப்ப எல்லாரும் கார்டன் ஏரியாக்கு வர சொல்லிட்டு நாமினேஷன்ல இருக்கக்கூடிய 4 பேருக்கு மட்டும் கேடயத்தை வச்சு அதுல ஒரு வால் வச்சிருக்காங்க. சோ அந்த வாளை நான் சொல்லும்போது நீங்க வெளியே எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. சோ யாரோட ஒரு வாள் மட்டும் வெளியே வராது போல இருக்கு, ஸ்டக்கா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனா எல்லாரும் ஒரு டைம்ல வாளை எடுக்கும்போது மத்த எல்லாருக்குமே கிரீன் இருந்துச்சு, நம்ம வர்ஷினியோட வால் மட்டும் ரெட் கலர் இருந்ததுனால வர்ஷினி தான் எவிக்டட் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. இந்த பிக் பாஸ் சீசன் 8 உங்கள் பயணம் இத்துடன் முடிந்தது. இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே வர்ஷினி வந்துட்டு நான் தான் எவிக்டட், எப்படி இந்த வால் வெளியே வராது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே நின்று இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா அந்த வாலியை அவங்க வெளியே எடுத்தாங்க. வெளியே பார்த்ததுக்கு அப்புறமா ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டிவா ரொம்ப ஜாலியா தான் இருந்தாங்களே தவிர்த்து ஐயோ நம்ம தான் எவிக்டடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஷாக்கோ அதுக்கு ஒரு வருத்தமோ கொஞ்சம் கூட மூஞ்சி சோகமா கூட ஆகலங்க. எவிக்டான டைம்ல இருந்து அவங்க வெளியே போற வரைக்கும் சிரிச்ச முகத்தோட தான் போனாங்க. பை பை. அண்ட் இப்போதான் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சு வர்ஷினி புள்ள எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி அந்த புள்ள தான் சந்தோஷமா இருக்கு, மற்ற எல்லாரும் கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி கொஞ்சம் நடிக்கவாச்சு செய்யலாம்ல. அப்பயும் இந்த தர்சிகா விஷாலும் போயிட்டு நாங்கள் இங்கேயும் லவ் கண்டென்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது டேய் இடம் பொருள் ஏவல் பார்த்து லவ் பண்ணுங்கடா, அது உண்மையான லவ்வாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கறது கண்டென்ட் அதை எந்த நேரத்தில் கொடுத்து வெறியேற்றிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியே இருந்துச்சு. இந்த வர்ஷினி புள்ள உள்ள இருக்கும்போது அருணை தான் கிரஷ் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா? ஸோ அந்த பிள்ளைக்கு சில லெட்டர்ஸ்லாம் வச்சிருந்துச்சு பிள்ளைக்கு, அதெல்லாம் எடுத்து கொடுத்துச்சு. இல்லை நீயே வச்சுக்கோமா நான் வெளியே வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பா டச்சில் இருப்போம், நான் வெளியே வந்தா கூட உங்ககிட்ட பேசுவேன் அஸ் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. இதெல்லாம் வெளியே அர்ச்சனா நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. ரைட் வெளியே வந்து டச்சில் இருப்பியா, டச்சு நான் கொடுக்குறேன் உனக்கு டச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீப் இன் டச் நம்பர் வேணுமா? அப்போ வர்ஷினி போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு அந்த அவார்டை போட்டு உடைச்சிட்டு சரி ரைட் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாங்க. உண்மையிலேயே இந்த வர்ஷினி உள்ள வரும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் உள்ள வந்திருக்கும் போது வர்ஷினி வந்து ரொம்ப ஃபேக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்கேயுமே ஃபேக்காலாம் இல்லை, அவங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதெல்லாம் வெளிப்படையா பேசிட்டே இருந்தாங்க. உள்ள வந்துட்டு வெளியே போற வரைக்குமே அவங்க அதே கேரக்டர்ல இருந்து வெளியே போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ பாஸ். அம்மா அங்கேருந்து நேராக ஸ்டேஜுக்கு போனாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் அந்த 3 வாரம் உள்ள இருந்தேன் சார், அதான் சார் எனக்கு பெரிய சந்தோஷம், எவிக்ட் ஆனதெல்லாம் பெரிய வருத்தமே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நல்லா பாசிட்டிவா இருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயண வீடியோலாம் போட்டு காமிச்சாங்க. பயண வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா
எதனால வெளியே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மக்கள் ஓட்டு போடல சார் அப்படிங்குது. சரி ரைட்டுமா, மக்கள் ஓட்டு போடல, மக்கள் ஏன் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி கேட்டா கொஞ்சம் பிக்கப் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு சார், அதனால ஓட்டு போடாம இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வெளிப்படையாவே பேசுறது போல. ஏன் ஓட்டு போடலன்னு நினைக்கிறீங்க? லேட் பிக்கப்பா இருக்கிறதுனாலயும் தோணுது சார். ஆமா சரி ஓகேமா, உள்ள போய் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பேசிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உள்ள போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசிட்டிவா பேசினாங்க. அண்ட் குறிப்பா நம்ம அருண் பிரசாத்ல போயிட்டு நம்ம 2 பேரும் வந்து தான் அதிகமா ஏவில போட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் பிக் பாஸ் 24/7 லைவ்லயே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ரைட் சார் நான் கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள இருக்கும் கிளம்பிருச்சு. விஜய் சேதுபதியும் கிளம்பிடுவான்னு சொல்லி பார்த்தா நான் கிளம்ப மாட்டேன், ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வந்து அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி போனாப்லையா. என்னடா இது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், ஒருவேளை மறுபடியும் ஒயில்ட் கார்டு என்ட்ரி அனுப்ப போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு. ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும்போது ஆடியன்ஸும் அதான் சொன்னாங்க, ஒரு டபுள் எவிக்ஷனா சார் இல்ல வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி நீங்க யோசிச்சிட்டே இருங்க, நான் வேற உள்ள போறேன் அப்படி உள்ள போயிட்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க கார்டன் ஏரியால போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸ் வச்சிருந்தாங்க. எப்பயுமே பாக்ஸ் கொடுத்து ஒரு ஆள் எஞ்சி வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தர்ஷா குப்தா இல்லைன்னா சுனிதா யாரோ ஒருத்தர் அந்த பாக்ஸை உடச்சிட்டு வெளியே வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா சரி ரைட் போய் ஓப்பன் பண்ணியே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உள்ள போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்னையும் காணோம், ஒரே ஒரு கார்டு மட்டும் தான் இருக்கு. அப்ப அந்த கார்டுல என்ன போட்டுருந்துச்சுன்னா சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்ட உடனே சிங்கிளா தான் வரும்னா ஒரே ஒரு ஒயில்ட் கார்டு என்ட்ரி தான் போல இருக்கு, யாரோ ஸ்டோர் மூலியா வர போறாங்க போல சொல்லிட்டு எல்லாரும் உள்ள ஓடுறாங்க. உடனே விஜய் சேதுபதி வாங்கடா வாங்கடா வந்து சோஃபால உட்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா அடுத்தவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்மளை பத்தியா வீட்டில் டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல டிஃபரன்ஸா அப்படின்னு திரும்பி பார்த்தா போட்டிருந்த கோட்டை காணோம். டேய் என்னடா சொல்றீங்க, கோட்டை தூக்கிட்டீங்களா, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஜாலியா இருந்துச்சு. அவங்களுக்கு ஜாலியா இருந்துச்சு இல்லையா, வெளியிருந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கே பயங்கர ஜாலியா இருந்துச்சு. ஏன்டா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட், வீட்டுக்குள்ள ஒரு கோட்டை போட்டு என்னடா அநியாயம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வீட்டில் ஒரு விஷயம் மிஸ் ஆயிருக்குன்னு அதை பார்க்கல யாரும். ஆக்சுவலா மற்ற சீசன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ஸ் மேலேயோ இல்ல அவங்க கொடுக்குற டாஸ்க் மேலேயோ இல்ல ஹோஸ்ட் மேலேயோ விமர்சனங்கள் வரும். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இவங்க கொண்டு வந்த கான்செப்ட் மேலேயே எல்லாருக்கும் விமர்சனம் இருந்துச்சு. என்னடா கான்செப்ட் இது, பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் பிரிச்சு வச்சிட்டீங்க, வீட்டு நடுவில் கோட்டை போட்டு என்னென்னமோ பண்ணிருக்கீங்கடா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமாவே இல்ல. இந்த சீசன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது கண்டஸ்டன்ஸோ இல்ல ஹோஸ்ட் மேலேயோ பழி விடாது. நீங்க கொண்டு வந்தீங்க பத்தியில ஒரு கான்செப்ட் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் வீட்டு நடுவில் கோடுன்னு சொல்லிட்டு இதுதான் முக்கியமான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமா பேசினதெல்லாம் காது கொடுத்து கேட்டு சரி ரைட் நீங்க எல்லாம் சொல்றீங்க இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்களா இல்ல 50 நாளுக்கு அப்புறம் இதுதான் கான்செப்ட்னு சொல்லிட்டு அவங்களே யோசிச்சு வச்சிருந்தாங்களான்னு தெரியல. பட் இப்ப பண்ணது வந்து ஒரு சிறப்பான விஷயம். இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே கேம் சூடு பிடிக்கும். எல்லாருமே இண்டிவிஜுவல் கேமை வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் தான் சத்யா ரஞ்சித் இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். விஜய் சேதுபதி என்ன சொல்லிட்டாருன்னா மீதி இருக்கிற 50 நாளுக்கு முழுக்க முழுக்க நீங்க இண்டிவிஜுவல் கேம் தான் வந்து விளையாட போறீங்க. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் ஒளியிறது, சரி ஒருத்தர் பேசிட்டு சொல்லிட்டு பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்கறது இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. உங்களுக்காக இதுக்கப்புறம் நீங்க தான் ஆடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. நீங்க உங்களோட ஆட்டத்தை ஆட போறீங்க, உங்களுக்காக ஆட போறீங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் கையில ஒரு சிட்டை கொடுத்து ஓபன் பண்ண சொன்னாப்ல. அது ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து LR அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. இதுக்கப்புறம் பாய்ஸ் ஹவுஸ் கேர்ள்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, லெஃப்ட் ஹவுஸ் ரைட் ஹவுஸ் தான் போல இருக்கு. சோ யார் யார் எந்த ஹவுஸ்க்கு போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு விட்டுருந்தாப்ல. சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கிளம்பிட்டாப்ல. அப்பயும் வந்து நம்ம ஜாக்லின் சார் சார் போன வாட்டி பிரியாணி இந்த வாட்டி பர்கர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்துச்சு. யாரா இவங்க கடைசி வரைக்கும் சோத்து முட்டையாவே போயிருவாங்க போலியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ரைட் பெர்மிஷன் கிடைச்சா அனுப்பிச்சு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. என்னப்பா ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்காங்கல்ல. சோ நாளையில இருந்து கிட்டத்தட்ட புது சீசன் ஆரம்பிக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் பெர்மிஷன் டாஸ்க் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே பிக் பாஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ல வந்து ஒரு பிசிக்கல் டாஸ்க் வந்துச்சுன்னா பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிசிக்கல் ஸ்ட்ரென்த் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு இல்லையா. இதுக்கப்புறம் எல்லாரும் மிக்ஸ் ஆகி தான் விளையாடுவாங்க. சோ இதுக்கப்புறம் பிசிக்கல் டாஸ்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. டாஸ்க்னு வந்தாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னொன்னு குரூப்பா ஆடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, எல்லாரும் இண்டிவிஜுவலா தான் ஆட போறாங்க. சோ ஒரு டாஸ்க் கொடுக்கும்போது அதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கான டிஸ்கஷன் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா ஒரு டீம் அப்படிங்கும்போது இந்த டீம்ல இருந்து யாரெல்லாம் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இதுக்கப்புறம் எனக்காக ஆடணும்னா நான் தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வரும் இல்லையா. சோ அங்க சூடு பிடிக்கும், நிறைய சண்டைகள் வரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாய்ஸ்குள்ளேயும் கேர்ள்ஸ்குள்ளேயும் சண்டையே பெருசா போட்டுக்கல. இதுக்கப்புறம் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் நிறைய சண்டைகள் வரும். அதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்ப மஞ்சரி முத்து தீபக் 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது முத்துக்குமரன் சொல்றாப்ல இதுக்கப்புறம் தான் புள்ளி கேங்லாம் அபிஷியலா ஃபார்ம் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருக்கும்போது மஞ்சரி சொல்றாங்க ஆல்ரெடி 2 புள்ளி கேங் இருக்குல்ல, அதுலயும் பாய்ஸ் இருக்கிற புள்ளி கேங்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இவங்க யார புள்ளி கேங்னு சொல்றாங்க அப்படிங்கிறது புரியல. தீபக் கேட்கும்போது கூட நம்ம முத்துக்குமரன் அப்படி சமாளிச்சு விட்டாப்ல. சோ கடைசி வரைக்கும் யார இவங்க புள்ளி கேங் சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுனா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. 2 புள்ளி கேங் இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டீம் கேமா இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே முத்துக்குமரனே போய் பேசிட்டு இருக்காப்ல. எல்லாரும்
எல்லாருடைய வாயும் முத்துக்குமரன் இருக்காப்ல, எதுக்கு எல்லாத்துக்குமே முத்துக்குமரன் பேசணும், நீ கொஞ்சம் அமைதியா இரு, மத்தவங்களையும் பேச விடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இதுக்கப்புறம் முத்துக்குமரன் சொல்றாப்ல, இதுக்கப்புறம் நீ பேசாதன்னு சொல்றதுக்குலாம் எவனுக்கு உரிமையே கிடையாது, இதுக்கப்புறம் நான் பேசிக்கிட்டு தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காப்ல. கடைசி 2 வாரமா முத்துக்குமரன் பெருசா பேச விடாம தடுத்ததுக்கு இதுக்கப்புறம் முத்துக்குமரன் அவருடைய பழைய இண்டிவிஜுவல் கேமை வந்து மறுபடியும் ஆரம்பிப்பாரு. சோ அது இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓவர் ஷேடோ பண்றாரு, எங்களை பேச விட மாட்டாரு. அப்புறமா இன்னைக்கு ராணவுக்கு பர்த்டே இல்லையா, அவருக்கு வந்து வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்புறம் ரயன் போயிட்டு என்னடா எதுக்கு ஃபீல் பண்ற அப்படிங்கிற மாதிரி சமாதானம் படுத்திட்டு இருந்தாப்ல. இன்னொரு பக்கம் சரி ஓகே அவனுக்கு கேக் கட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட கேக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. கேக் வரலன்னு சொல்லிட்டு சரி ஓகே 5 ஸ்டார் சாக்லேட் இருக்குல்ல அதை வச்சு ஒரு கேக் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா சர்ப்ரைஸா அந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து கேக் எல்லாம் கட் பண்ணி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி அண்ட் இந்த பர்த்டே பம்ப்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்களே, அதுக்கு போல பாலை வச்சு அடிச்சுட்டு பயங்கர செலிப்ரேஷன் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட போறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்னே சொல்லலாம். யாருன்னா சாச்சனா பிள்ளைக்கு, ஏன்னா சாச்சனா பிள்ளைக்கு நல்ல தேவையான சாதகமான பாயிண்ட்ஸ்லாம் நல்லா அழுத்தமா பேசிட்டு அந்த பிள்ளைக்கு அகைன்ஸ்டான பாயிண்ட்ஸ்லாம் தூக்கி ஓரமா வச்சு அப்படி மேலோட்டமா அப்படி கிராஸ் பண்ணி போனாப்ல பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் குறிப்பா இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்ற கான்செப்ட் போட்டு அடிச்சு நொறுக்குறாங்க பாருங்க, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் கேமை பார்க்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் கேமுடைய ஃபார்மட்டே வந்து சேஞ்ச் ஆகும். யாரு எப்படி ஸ்கோர் பண்ணுவாங்க, யாருடைய கிராஃப் வந்து ஏறும், யாரோட கிராஃப் வந்து இறங்கும் அப்படிங்கிறது யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. நாளையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு புது சீசன் பார்க்குற மாதிரியான ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். பார்க்கலாம் இதுக்கப்புறம் டாஸ்க் அது இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் எதிர்பார்ப்பெல்லாம் அவங்க பூர்த்தி செய்ய போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் வர்ஷினியோட எவிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, வர்ஷினிக்கு பதிலாக யார் போய் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துடும். மீண்டும் சூப்பரான வீடியோ சூப்பரான ரிவ்யூ சூப்பரான ட்ரோலோட முடிஞ்சது. பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை பை அண்ட் டேக் கேர்.